அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எல்லா கைகளை தட்டி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. மறுபடியும் அன்பே, எல்லாரும் சேர்ந்து கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சொல்லுவோம் தாகம் தாகமின்றி எனக்காயேங்கி நின்றி. சதத உயர்த்தி தாகம் தாகமின்றி எனக்காயேங்கி நின்றி பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார அர்ப்பணிப்போடு பாடுவோம். பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியாதே. அன்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. க்ளோரி. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அல்லேலூயா. தூய திரு ரத்தமே சோத்திரம் துடிக்கும் தாய். எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா ஆணிகளா சுவாமி சோத்ரோ. அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அதை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. ஆமென். அதை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம். அன்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று ஹல்லேலூயா நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே ஆமென் உள்ளம் உடையுதப்பா. அப்படியே கையை உயர்த்தி
அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அது முதல் இயேசு தாம் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் பல பாடுகள் பட வேண்டும், நான் கொலையுள்ளப்பட வேண்டும், 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிற எல்லா விவரங்களை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். அதே போல இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் நமக்கு அந்த சத்தியங்களை சொல்ல தொடங்குகிறார். நான் 2 குறிப்பாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தின் மூலம் நிறைவேற்றின கிரியைகள் என்ன, ஆண்டவர் பாடுபட்டதின் மூலமாய் நடந்த கிரியைகள் என்ன என்கிறதை நான் உங்களுக்கு ஒரு 14 வசனங்களில் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் பாடுபட்டதின் மூலம் வெளிப்பட்ட கிரியை என்ன, அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவர் நமக்கு விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. எனக்காய் அடிக்கப்பட்டது, எனக்காய் ரத்தம் சிந்தினது, எனக்காய் காயப்பட்டது, எனக்காய் உருக்குலைத்தது எதற்காக என்றால், நான் உன்மேல் எவ்வளவு அன்பாயிருக்கிறேன், உன்மேல் எவ்வளவு பாசமாயிருக்கிறேன், உன்மேல் எவ்வளவு ஆர்வமாயிருக்கிறேன், உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை அந்த பாடு மரணங்களின் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சும்மா வார்த்தையில அதை சொன்ன அது எப்படி நமக்கு தெரியாதல்ல, அதை விளங்க பண்ணினார், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினது போல நம்முடைய தாய் கூட அந்த அன்பை அப்படி விளங்க பண்ண முடியாது, நம்முடைய தகப்பன் கூட அப்படி அன்பை விளங்க பண்ண முடியாது, நம்முடைய பெற்றோர் அந்த அன்பை விளங்க பண்ண முடியாது. கல்வாரி சிலுவையிலே அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்தில் இல்லை, அந்த அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. இயேசு நம்மேல் வைத்த அன்பு போல யாருமே நம்மேல் அன்பு வைக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது அநேகருடைய அன்பு மாறி போகிறது, ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய சீஷரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூர்ந்ததினால் அவர் அன்பு கூறவில்லை. வசனம் சொல்லுகிறது நம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நம்மேல் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து சோத்திர தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இரண்டாவது, இந்த பாடு மரணத்தின் மூலம் அவர் நிறைவேற்றின கிரியைகள் என்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். இந்த பாடு மரணத்தில் அவர் செய்தது என்ன? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். முதலாவது அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். இரண்டாவது அவருடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். யாராவது உங்களுக்காக தம் ஜீவனையே கொடுத்தவர்கள் யாராவது உண்டா? அப்படி கொடுக்க முடியுமா? ஒரு தாயோ தகப்பனோ இந்த உலகத்தில் இருக்கிற நண்பனோ யாரோ நமக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? ஜீவனை கொடுக்கவே முடியாது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நீங்க சொல்லும் போது அந்த கல்வாரி காட்சியை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இயேசு அடிக்கப்பட்டதனாலே நிறைவேற்றின கிரியைகளை நான் வரிசைப்படுத்துகிறேன். அது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பதியட்டும் அருமையானவர்களே. மூன்றாவது நான் சொல்ல வேண்டுமானால் கலாத்தியர் 1 வசனம் 4 இப்படி சொல்லுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். என்னங்க அநியாயமா இருக்கு? செஞ்சது பாவம் நானு, ஆனா சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் ஒப்பு கொடுக்க முடியாது. தம்மை தாமே வாலண்டரியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். என் பிள்ளைகள் செய்த பாவத்தினால் அவர்கள் தண்டனை பெறக்கூடாது, அவர்களுக்கு வேண்டாம், அவர்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் நான் பொறுப்பா இருக்கிறேன், நான் பிணையாளியாய் மாறுகிறேன் என்று சொல்லி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பது எத்தனை பெரிய கிரியை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பது சோதரர் அவர் செய்த கிரியை. நான்காவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையின் காணிக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். சிலுவையில் அவர் நிறைவேற்றின கிரியைகளை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்து நமக்காக இங்கே உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கிற, எங்கும் இருந்த செய்தியை கேட்கிற உங்களுக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். நாம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிதா நம்மளை கொன்னே போட்டுறோம். ஆனால் பிதாவுக்கு முன்பாக இயேசு சுகந்த வாசனையின் காணிக்கையாய் கொடுத்ததினாலே பாவ மன்னிப்பை அதனால் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையின் காணிக்கையாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததினாலே பிதா நம்மேல் வைத்த அந்த கோபம் மாறினது. சோத்திருக்கிறோம். சுகந்த வாசனையின் காணிக்கையாக எப்படி சோத்திருக்கிறோம்? வேதத்தில் நோவா பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்ததினாலே இனி நான் இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று ஒரு அடையாளத்தை கொடுத்த மாதிரி கிறிஸ்துவே சுகந்த வாசனையின் காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்து பிதா நம்மேல் கொண்டிருந்த அந்த கோபம் சோத்திர நம்மை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 5வது காரியம் தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிப்பதற்காக சிலுவையில் ஆண்டவர் பலியானார். உங்களை தூய்மையாக்குவதற்காய், என்னை தூய்மையாக்குவதற்காய், என்னில் இருக்கிற பாவ கரைகள் திரைகள் நீங்கும்படியாக இயேசு சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் சொல்றாங்க, தான தர்மம் பாவ கரையை நீக்காது, புனித யாத்திரைகள் பாவ கரையை நீக்காது, எந்த புனித நதி தண்ணியோ உன் பாவ கரையை நீக்காது. சோத்திருக்கிறோம். நீ எத்தனை சோத்திருக்கிறோம் உன்னுடைய சரத்தை சவுக்குகளினாலும் சோத்திருக்கிறோம், நீ கீறிக்கொண்டாலும் பீறிக்கொண்டாலும் பாவ விமோசனம் கிடைக்காது. ஆனால் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, இயேசு சிலுவையிலே பாடுபட்டதினாலே இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, என்னை சுத்திகரிக்கும்படியாக எனக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக, என்னை சுத்திகரிப்பதற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் என்னையும் சுத்திகரிப்பதற்காக இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். 6வது காரியம் எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, மரணத்தை ருசி பார்ப்பதற்காக கர்த்தர் சோத்திருக்கிற சிலுவையிலே நமக்காக பலியானார். நீங்களும் நானும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியவர்கள். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்த பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அந்த மரணத்திற்குள் நீங்கள் செல்லாதபடிக்கு நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று நமக்கு வேறு ஒரு சுவையை கொடுத்து விட்டு அவரோ மரணத்தை ருசி பார்த்தார். மரணம் கசப்பான ஒன்று.
மரணம் விரும்பக்கூடிய ஒரு ருசி அல்ல. மரணம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அங்கு ஒரு மாடு செத்திருக்கிறது என்றால் அந்த தெருவுக்கு போகவே பயப்படுவார்கள். அங்கே ஒரு மனிதன் செத்து கிடக்கிறான் என்றால் 4 நாளானாலும் அந்த தெருவில் போவதற்கு யோசிப்பார்கள். இந்த இடத்தில் தான் நேற்று ஒருவனை வெட்டி போட்டார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நடந்து போகவே நாம் பயப்படுவோம். மரணம் அவ்வளவு பயங்கரமானது. ஆனால் கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. 7வது காரியம் எபிரேயர் 2:14 இப்படி சொல்லுகிறது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக. ஹல்லேலூயா. பிசாசு பார்த்தீங்கன்னா நம்மளை கொல்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரை அழிக்கணும்னு நினைச்சாலும் பிசாசால அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவன் வச்சிருந்தான். அவன் நினைக்கிறவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டு கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எதற்காக போனார்? எதற்காக சிலுவையில அடிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதை ஆழமாய் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை ஏதோ ஒரு கதை கேட்கிறதை போல அல்லது ஏதோ ஒன்றை கேட்பது போல நீங்கள் போவீர்களானால் புண்ணியம் ஒன்றும் இல்லை. இந்த வசனங்கள் உங்கள் ரத்தத்துக்குள்ளே, உங்கள் நரம்புக்குள்ளே, உங்களுடைய தசைக்குள்ளே, உங்கள் உணர்வுக்குள்ளே, உங்களுடைய சிந்தைக்குள்ளே, உங்கள் யோசனைக்குள்ளே, உங்கள் எண்ணங்களுக்குள்ளே அவைகள் எல்லாம் உணர்வு பூர்வமாய் போக வேண்டும். அருமையானவர்களே, 8வது காரியம் கொலோசியர் 1:20 இப்படி சொல்லுகிறது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள. இயேசு சிலுவைக்கு ஏன் போனார் தெரியுமா? பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாக்கி. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு கான்டாக்டே கிடையாது. பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு இடையில ஒரு பெரிய இடைஞ்சல் இருந்தது. சோதரிக்கிறோம். ஆனால் சிலுவை மரணத்தின் மூலமாக பூலோகத்தில் இருக்கிற என்னை பரலோகத்தோடு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஜெபம் எப்படி மாறுது? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு மாறிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா என்று சொல்ல முடியாத பாவமும் அக்கிரமமும் அழுக்கும் கரையும் இருந்ததனாலே பரலோகத்துக்குள்ளவைகளையும் பூலோகத்துக்குள்ளவைகளுக்கும் ஒரு ஒப்புரவு இல்லாமல் இருந்தது. சோத்திரிக்கிற ஒரு மனப்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் கிறிஸ்து அதை ஒப்புரவாக்கினார். நல்ல கைகளை தட்டி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்கள் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. 9வது காரியம் எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஊருக்குள்ள கூட அவர் பாடுபடலைங்க. ஊருக்கு வெளியே உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். அருமையானவர்களே, ஒருவன் பாவம் செய்து விட்டானால், ஒருவன் ராஜ துரோகம், மக்கள் துரோகம் ஒருவன் செய்து விட்டார் என்றால் அவனை அடிக்கும்படி ஊருக்கு புறம்பாக அவனை கொண்டு போவார்கள். இவன் ஊரில் வாழ்வதற்கு இவன் தகுதியற்றவன் அல்ல. இவன் ஒரு பெரிய பாவி, இவன் ஒரு பெரிய அக்கிரமம் செய்து விட்டான். ஆகவே இவன் ஊருக்கு உள்ளே அவனை வைக்கக்கூடாது. ஊரை விட்டு இவனை ஒதுக்கிவிட வேண்டும். சில கிராமங்களை பாரு, ஊரை விட்டே ஒதுக்கிறோன்றாங்க. கிராமத்துக்கு ஒருவன் கட்டுப்படவில்லை,
கிராமத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு ஒருவன் கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து சொல்லுது, அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. அவன் கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, அவன் இந்த இடத்துல பொருள் வாங்கக்கூடாது என்று சோதரிக்கிறோம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இன்னும் சில கிராமங்களில் இருக்கிறதா சொல்லுகிறார்கள். ஆனால் சோதரன், நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் நாம். ஆனால் கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே உங்களுக்காக எனக்காக ஒரு பாவியை போல, அக்கிரமம் செய்தவரை போல அந்த பரிசுத்த தெய்வம் அவர் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதற்காக என்றால் 1 பேதுரு 3:18 இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அவர் வெளியே போயிட்டாரு, என்ன உள்ள சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெளியே போக வேண்டியவர் அல்ல, போக வேண்டியது நீங்களும் நானும். ஆனால் அவர் ஏன் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்றால் நம்மை கிறிஸ்துவோடு கூட. கையை தட்டுங்க. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்து என்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ள எனக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் எனக்காய் பாடுபட்டார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் பாடுபட்டார். எபிரேயர் 9:14 சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடா பலியிடப்பட வேண்டும். அதைத்தான் சோதர நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக உங்களிலும் என்னிலும் இருக்கிற பாவ கரைகளை நீக்குவதற்காக கிறிஸ்து பழுதற்ற பலியாய் பலியிடப்பட்டார். அதை தான் நாளை தினத்தில் அவருடைய சரீரமாக அவருடைய ரத்தமாக நாம் உள்ள எடுக்க இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இதை நீங்க நல்லா யோசிக்கணும். கிறிஸ்து பழுதற்ற பலியாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 11 கொலோசியர் 2:14 பாருங்க. நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, கொலோசியர் 2:15 அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து, எனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை அதை சிலுவையிலே குலைக்கும்படியாக, எனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை அதன் நடுவில் இருந்து எடுக்கும்படியாக, எனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை சிலுவையிலே ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அதை தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அவன் தலையெழுத்துங்க, அவன் அப்படித்தான் ஆகணும். சோத்திரிக்கிறான். அவன் செய்த பாவம், அந்த குடும்பத்தார் செய்த பாவம், அந்த சாபம் அப்படியே ஒரு எழுத்து போல அவர்களை குலைத்து கொண்டு சோத்திரிக்கிறோம். அது சோத்திரிக்கிறோம் அவர்களை நாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு கையெழுத்து, பிசாசு போட்ட கையெழுத்து, பிசாசினுடைய எழுத்துக்கள் அதெல்லாம். ஹல்லேலூயா. ஆனா சிலுவையில் அதை குலைத்து, ஹல்லேலூயா, அதை நடுவில் இராதபடி எடுத்து, ஹல்லேலூயா, அதை ஆணி அடித்து. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு சொல்லி கைகளை தட்டி, அதான் கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் செய்த ஒரு பெரிய கிரியை. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் நமக்காய் நிறைவேற்றின கிரியை என்ன? 1 பேதுரு 2:21 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ப்ளீஸ் லிசன் தி வேர்ட், கிறிஸ்துவும் உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இல்லாட்டி நம்ம முன்னேற முடியாதுங்க. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நாம் தொடர்ந்து வரும்படிக்கு, நாம் தொடர்ந்து வாழும்படிக்கு, நாம் தொடர்ந்து முன்னேறும்படிக்கு, நாம் தொடர்ந்து உயர்ந்து போகும்படிக்கு நமக்காக அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்வைத்து போயிருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம முன்னேறோம்னா என்ன? நமக்கு முன்னாடி அவருடைய அடிச்சுவடுகள் இருக்கிறது. அவருடைய ரத்தம் தான் அந்த அடிச்சுவடு, அவருடைய நாமம் தான் அந்த அடிச்சுவடு, அவருடைய சிறகுதான் அந்த அடிச்சுவடு, அந்த பிரசன்னம் தான் அந்த அடிச்சுவடு. அதனால தான் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் முன்னேறி போறோம். ஏன்னா எனக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு ரெமெடி வச்சுட்டு போயிருக்கிறாரு. பிரச்சனை வருதா, என் ரத்தத்தை சொல்லி முன்னேறு. பிரச்சனை வருதா, என் நாமத்தை சொல்லி ஜெயி. பிரச்சனை வருதா, இப்படி ஜெபம் பண்ணி முன்னேறி போ. பிரச்சனை வருதா, என்னுடைய வசனத்தை சொல்லி முன்னேறு என்று கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டதனால நீங்கள் தொடர்ந்து வரும்படிக்கு, நீங்கள் தொடர்ந்து முன்னேறும்படிக்கு அவருடைய அடிச்சுவடுகள் பாடு மரணங்களினால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஜனங்கள் பெரிய இருளில் இருந்தார்கள். எப்படி போகணும்னு தெரியாது, எப்படி நடக்கணும்னு தெரியாது. நான் முன்னேற, என் வாழ்க்கை ஒப்பேற எப்படி போறதுனே தெரியல. ஜனங்கள் அப்படி இருள்ல இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டதனால நாம் தொடர்ந்து வரும்படிக்கு அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? 13 கொலோசியர் 1:21 இப்படி சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கி இருக்கிறார். முன்னே நாம் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்னாக அந்நியர். முன்ன நாம் யார் தெரியுமா? துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களா இருந்தோம். ஆண்டவர் நம்ம பேரை சொன்னாலே பிதாவு கோபம் வரும். அப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்த உங்களை அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, முன்னே நான் அந்நியனாய் இருந்தேன், முன்னே நான் துர்க்கிரியை செய்கிறவனாய் இருந்தேன், முன்னாடி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் சத்துருவாக எண்ணப்பட்டவன். ஆனால் இயேசு மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாய் இருக்கிற. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகார ஆவியை உடையவர்களாக எப்படி இருந்தாங்க, நாம இப்ப எப்படி ஆயிருக்கணும் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். தேவனுடைய பிள்ளைய இந்த வாழ்வு நீங்க சும்மா வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்து மட்டும் நமக்காக பாடுபடலன்னா நம்ம என்ன கதியாயிருப்போம்னே தெரியாது. இந்த உலகமே இயங்கி இருக்குமான்னு தெரியாது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவர் நமக்காக சிலுவையிலே அவர் தம்முடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினால் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:10 இப்படி சொல்லுகிறது. 14வது குறிப்பு, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தாராம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவும். நம்முடைய ஆத்துமா சாகாமல் இருப்பதற்காக அவருடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:12 சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். ஏசாயா 53:11 சொல்லுது, அதனால் அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இன்னைக்கு இத்தனை ஆத்துமா இப்படி உட்கார்ந்துருக்கோமே, உயிரோடு கூட நம்முடைய ஆத்துமா இருக்கும்படி உட்கார வச்சிருக்கிறாரே, அதற்காக அவருடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பெரிய பாக்கியம். தேவப்பிள்ளை, நான் இன்னும் சொல்லிக்கிட்டு போவேன். ஆகவே நான் இதுவரைக்கும் கிறிஸ்து சோத்திரம் அந்த பாடு மரணங்களினாலே அவர் நிறைவேற்றின கிரியைகள் என்னன்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு 14 காரியம் வேகமா சொல்றேன். இயேசுவின் பாடு மரணத்தினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தினால் நமக்கு கிடைத்த
ஆசீர்வாதங்கள் என்ன? 1 பேதுரு 3:5 இப்படி சொல்லுகிறது, அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அதை இப்படி சொல்லணும் நீங்க. என்னன்னா, இந்த பாடு சிலுவை மரணத்தினால் கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பாடு சிலுவை மரணங்களினாலே என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. 2வது கலாத்தியர் 3:13 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்து நின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்டார். இல்லைன்னா சாபத்திலே இருந்திருப்போம். அருமையான சாபம் இருந்தாலும் முன்னேறவே முடியாது. சாபத்தில் உழன்று சாபத்தோடு சாபமாக இருப்போம். ஆனால் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானதுனாலே நாம் சாபத்தினின்று மீட்கப்பட்டோம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே சிலுவை பாடு மரணங்களினாலே சாபத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டீர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களில் வந்த ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 5:9 இப்படி சொல்லுகிறது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு இருக்கு. ஆனா இதை நீங்க எப்படி எடுக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடு மரணங்களினாலே தேவனுடைய கோபாக்கினை நின்று நாம் நீக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில பாடு மரணங்களுக்கு முன்ன நம்ம மேல அவ்வளவு கோபம் இருந்தது. ஆனா அந்த கோபம் நம்ம விட்டு மாறிடுச்சு. ஏன்னா அவருடைய ரத்தம், அவருடைய பாடு மரணங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த கோபாக்கினை நின்று நம்மை அவர் நீக்கி இருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் சுமக்க வேண்டிய துக்கங்களை அவர் சுமந்ததினாலே என் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம். அல்லேலூயா. என் வாழ்க்கையை பாடுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை சந்தோஷம் உள்ளவனாக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:11 அதுல ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடு மரணங்களினாலே நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சாத்தானை நாம் ஜெயித்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அல்லேலூயா அவனை ஜெயித்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கிறோம் சாத்தானை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் சாத்தானை ஜெயிக்கும்படி நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக கையை தட்டுங்க, வாயை தரங்க. நமக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பும் பொழுதெல்லாம் இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம்னு சொல்லும் பொழுது சாத்தான் அங்கே ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு வார்த்தை வருகிறது, அந்த சர்ப்பங்களை தண்டித்துன்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். என்னதுங்க? சர்ப்பங்களை தண்டித்து. பிசாசாகிய சர்ப்பத்தை தண்டிக்கிற ஒரு பெரிய ஆயுதம் இயேசுவின் ரத்தம் தான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10 முறை சாத்தானை நம்ம தண்டிக்க போறோம். இப்போ சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு 10 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அந்த நேரம் சாத்தான் தண்டிக்கப்படுகிற நேரம், நாம சாத்தானை ஜெயம் எடுக்கிற நேரம். உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கைய நல்லா தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற அந்த நேரம் சாத்தான் கண்டிக்கப்படுகிறான், சாத்தான் தோற்று போகிறான். நாம் ஜெயம் எடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளில் இருந்தும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ராதா ராபா சக்கந்த ராபா. ஹல்லேலூயா. மை சோத்ரம். ஹல்லேலூயா. ஏழாவது ஆசீர்வாதம் எபிரேயர் 2:15 சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் பயம் பயம் பயம், மரண பயம். உலகத்துல எல்லா பயத்தை விட மரண பயம் ரொம்ப பெருசு. ஐயோ நான் செத்துருவனோ, நான் அவ்வளோதானோ, செத்துருவனான்றது ஒரு பெரிய பயம். ஆனா இப்ப அப்படி இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்தை பத்தி பயம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மரணம் வராம அது நித்திரைன்னு ஆண்டவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நித்திரை அடைந்தவன் ராத்திரி படுப்பான், காலைல எழுந்திருச்சுப்பான். அந்த மாதிரிதான் மரணம். ஹல்லேலூயா. நான் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாலும் கர்த்தர் ஆரவாரத்தோடு வரும்பொழுது என்னை எழுப்பிடுவார். நான் ஆண்டவரோடு யுகமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஒருத்தவன் செத்துட்டானா அதுக்கு பிறகு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே சோத்திருக்கிற மரண பயத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 சோத்திரம். ஆசீர்வாதம் என்ன? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறோம். இன்னும் இயேசு பாடுபடவே இல்லை, மரிக்கவே இல்லை. தீர்க்க தரிசன பார்வையோடு சொல்றாரு ஏசாயா, அவருடைய தழும்புகளால் என்ன ஆகிறோம். ஆனால் 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏன்னா அந்த வசனம் சொல்லும்போது அவர் காயங்களோடு சோத்திர தழும்புகளோடு இருக்கிறதுனால குணமாகிறோம்னு சொல்லாம குணமானீர்கள். எத்தனையோ நேரம் நமக்கு அந்த வியாதி பலவீனம் சோத்திருக்கிறோம். இந்த தழும்பு மட்டும் இல்லைன்னா என்னமா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தோத்திரம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு குணம் நமக்கு தர. ஹல்லேலூயா. ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல கர்த்தர் நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறோம். இது சிலுவை பாடு மரணங்களினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம். 9வது எபிரேயர் 13:12 இப்படி சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்கு என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த சிலுவை பாடு மரணங்களினாலே தம்முடைய சோதர ஜனத்தை அவர் பரிசுத்தம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. 10வது காரியம் கலாத்தியர் 1:4 சிலுவையினால் வந்த ஆசீர்வாதம் என்ன? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் ஆசீர்வாதம் என்ன? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திடத்துல நம்மை விடுவித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை விடுவித்திருக்கிறார்னு சொல்றீங்க? அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்க கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் இடத்திலிருந்து இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தினாலே கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:20 11வது ஆசீர்வாதம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். to create the peace of God.
அருமையானவர்களே, சமாதானம் இல்லாத இடத்தில் அவருடைய ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சமாதான உலகத்துல சொல்லலாம், ஆனா சமாதான கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க, சமாதான புறாவை பறக்க விடுகிறோம்னு சொல்றாங்க. ஐநா சபையில சோதரம் நாடுகளுக்கு நாடு சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சமாதானம் அங்க வர்றதில்லை. ஆனால் சோதரிகிற இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம். கையை நல்லா தட்டி, இன்னைக்கு என் குடும்பம் சமாதானமா இருப்பதற்கு காரணம், நான் சமாதானமா இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணத்தினால் சமாதானம். 12வது வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, தமது இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவாக ஆசாரியனாய் வைத்திருக்கிறார். நானா ராஜாவா? இதெல்லாம் பாரு, நமக்கே ஒரு ஓவரா தெரியல. தோத்திரம். நாமெல்லாம் கூஜாவுக்கு கூட புண்ணியம் இல்லாத ஆளு. தோத்திருக்கிற அப்ரோஜனமானவர்கள். சோத்திரம். நம்மெல்லாம் வேஸ்ட் லக்கேஜ் மாதிரி. தோத்திரம். நன்மை ஏது ஒன்றுமில்லை, துடைக்கப்படுகிற அழுக்கான கந்த. நம்முடைய நீதி ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த அவருடைய ரத்தம் நம்மை கழுவனதுனால இப்ப நம்ம எந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம்னா, தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகம் கழுவி அன்பு கூறும், ஆண்டவரோ அன்பு கூர்ந்து கழுவினார்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 1:6. பெத்த தாய் பிள்ளை கக்கா இருந்துச்சுன்னா, அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா குழந்தைய இப்படி தூக்கிட்டு போவாங்க. பெத்த தாய் தான். அந்த அழுக்கு நம்ம மேல என்ன செஞ்சிட போகுது, பற்ற போதுன்னு யோன்ட்டு அதை சுழிச்சுக்கிட்டே இப்படி தூக்கிட்டு போவாங்க. சோத்திருக்கிறான். அம்மா தான் தோத்திரம். ஆனா அந்த அழுக்கு தான் மேல பற்றக்கூடாதுன்னு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, பாவ கரையும் அழுக்குமா இருந்த நம்மளை அன்பு கூர்ந்து கழுவி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, உலகமானது கழுவி அன்பு கூறலாம், ஆனா ஆண்டவர் அன்பு கூர்ந்து என்னை கழுவினார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். கொலோசியர் 1:21 சொல்லுது, 13வது ஆசீர்வாதம், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளையை சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்காய் பாடுபட்டு மரித்ததினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்தராக குற்றமற்றவராக கண்டிக்கப்படாதவனாக என்னை நிறுத்தி இருக்கிறார்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்களினாலே நமக்கு வந்த ஆசீர்வாதம். இல்லாட்டா நம்ம ஆண்டவருக்கு முன்னாக நிற்க நம் தகுதி உடையவர்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். இயேசுவே உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம்பான்னு எவ்வளவு என்ன தைரியத்துல சொல்றோம். ஒரு மாணவன் ஆசிரியருக்கு முன்பாக நிற்க பயப்படுகிறான். ஒரு அதிகாரிக்கு முன்பாக நிற்க சோதரிக்கிற ஒரு மனுஷனுக்கு பயம் வருது. ஆனா அண்ட சராசரங்களை உண்டாக்க நம்ம தேவனுக்கு முன்பாக சாதாரணமாய் நின்று நாம் ஜெபிக்கிறோம்னு சொன்னா அது எப்படி வந்தது என்றால், அவருடைய சிலுவை பாடு மரணத்தினாலே பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் கண்டிக்கப்படாதவர்களாய் தமக்கு முன் நிறுத்தும்படி அவர் நம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசியாய் தீத்து 2:14 இப்படி சொல்லுகிறது, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உடையவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்களேன், அவருக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் பக்தி வைராக்கியம் உடையவர்களாகவும் நான் இருப்பதற்காக கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம், அவருடைய சொந்த ஜனமா எப்படி மாறி இருக்கிறோம். அவருடைய சொந்த, முன்னாடி நம்ம யாராவா இருந்தோம், ஆனா இன்னைக்கு இயேசுவுக்கு சொந்த ஜனமா இருக்கிறோம்.
எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய சொந்த ஜனம் நான். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நம்முடைய கிரியெல்லாம் துர்க்கிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நற்கிரியை செய்கிறவர்களாய் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு. அதுக்கு முன்னாடி வேற வேற வைராக்கியம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? பக்தி வைராக்கியத்தை. இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு, இந்த பர்சனாலிட்டிக்கு நம்ம எதனால மாறி இருக்கிறோம்னா கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பாடு மரணங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தேவப்பிள்ளை இப்போ எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் சோத்தரிக்கிற இந்த ஆசீர்வாதங்களை, இது நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுகிற செய்தி, இதெல்லாம் தோத்துறோம். ஆனால் அதை நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கி வசனமாக சொல்லியிருக்கிறேன். அதை ரொம்ப நான் விளக்கலை. சோத்திருக்கிறோம். இந்த காரியங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையை பிறகு அது உங்களுக்கு சோத்திருக்கிற யூடியூப் சேனலில் இந்த வசனங்கள்லாம் போடுவாங்க. தேவ பிள்ளைகளை இந்த வசனங்களை கருத்தாய் தியானித்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாளை தினத்தில் இன்றைக்கு ராத்திரி இந்த வசனங்களெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த பாடு மரணங்கள் எனக்கு தந்த சோத்திர வாக்கியங்கள் என்ன, எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் இருதயத்தில் பதிச்சு சோத்திரம். எவ்வளவு நீங்க உள்ள எடுத்தீங்களோ, எவ்வளவு உள்ள நீங்க யோசிச்சீங்களோ எனக்கு தெரியாது. நான் உண்மையா உத்தமமா பிரசங்கம் பண்றேன். தேவ பிள்ளைய வார்த்தையை பிறக்கி எடுத்து உங்க இருதயத்துக்குள்ள வைக்க வேண்டியது உங்க கடமை. அறிவிக்க வேண்டியதான் என் கடமை. இவ்வளவு காரியம் சொல்லி அதை நீங்க சும்மா கேட்டுட்டு சபைக்கு வெளியே போன உடனே அது காத்தா பறந்துச்சுன்னா வந்ததற்கே புண்ணியம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காய் எனக்காய் பட்ட பாடு எவ்வளவு பெருசு, அதையெல்லாம் யோசித்து தியானித்து எல்லா கைகளை தட்டி வாயை திறந்து ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம் நல்ல கையை தட்டுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்காதீங்க. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர சோத்திர சோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம். தேவனே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஜபமாக ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடும். ஓ பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்த போல ஆண்டு நடத்திடு. கையை உயர்த்தே கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே, அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே, கழுவோம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஓ கழுவோம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோம், ஜெயம் பெற்று மாமிச சாக தேவா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தேன், கழுவோம் திருரத்தாலே. ஹல்லேலூயா. நீங்க இருதயத்தை
ஆமென். கழுவோம் திரு ரத்தத்தாலே. glory கரை நீங்க. இந்த வசனத்தை நான் மையமா வச்சு ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ணி முடிச்ச ஆமேன்னு சொன்ன உடனே எந்த அளவுக்கு கைகளை தட்டி இந்த 28 காரியங்களை சொன்னேன். சிலுவை பாடு மரணங்களினால் நடந்த கிரியைகள் என்ன, சிலுவை பாடு மரணங்களினால் நடந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களுக்கு உரியவனாக, இந்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாக நான் எப்பொழுது தகுதியுடையவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு மனசுல அதை நினைச்சுக்கிட்டே இயேசுவே இயேசுவேன்னு கை தட்டணும். சரிங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவரே, நீர் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு ஆண்டவரே, மரித்து 3ஆம் நாளில் உயிர் எழுந்து ஆண்டவரே சோத்திரிக்கிற நீர் நடக்க வேண்டும் என்று உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து சீஷர்களுக்கு விவரமாய் பேசினீர். இன்றைக்கும் இந்த நேரத்தில் கூட உம்முடைய சிலுவை பாடு மரணங்களிலே நடந்த கிரியைகளும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அப்படி சும்மா போய்விடாதபடி அந்த வார்த்தைகளை இந்த ராத்திரி எல்லாம் எங்களுக்குள்ள பேசட்டும், எங்களை உணர்த்தட்டும், எங்களை தகுதியுடையவர்களாய் மாற்றட்டும், மக்குரியவர்களாய் எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே, அதனால் நாங்கள் கழுவப்பட, சுத்திகரிக்கப்பட, நாளை தினத்தில் ஒரு பெரிய விடுதலையோடு கர்த்தருடைய பந்தியிலே என் சபையார் எல்லாம் கலந்து கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை பல சூழ்நிலை வராது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது உம்முடைய பிரசன்ன நிரப்பட்டும். அந்த இப்பொழுது நாங்கள் என்ன உணர்றோமோ அந்த ஆண்டவரே தெய்வீக உணர்வை அவர்களுக்குள்ளும் கர்த்தர் தந்து நடத்துவீராக. இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்குள்ள வந்து சேர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே 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 இயேசுவேப்பா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே, இந்த நன்மைகள் கிருபைகள் எல்லாம் இயேசுவே எங்களுக்குள்ள உண்டாகட்டும், உருவாகட்டும், காணப்படட்டும், நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக.